கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஞாயிறு நேரலையில் மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எங்களோடு கூட இணைந்து இந்த ஞாயிறு ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. இந்த நாட்களிலே நம்மை சுற்றி எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ வியாதிகள், மரண படுக்கைகள் சூழ்ந்திருந்தாலும் நம்மை ஜீவனோடு கூட ஆண்டவர் வைத்து இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய், வசனங்களை கேட்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபை இரக்கத்தை நாம் பாராட்ட வேணும். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக மரணங்கள் வந்தது உண்மைதான், நம்ம வீட்டுக்கு பக்கத்துல மரணம் வந்தது, வியாதி வந்தது உண்மைதான். ஆனால் நம்மை கர்த்தர் மறைத்து பாதுகாத்தாரே, நமக்கு ஒரு ஜீவனை ஆண்டவர் தந்தாரே. அந்த கிருபையை பாடி நாம் உயர்த்துவோம். முடிந்தவர் முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்துல சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. சொல்லுங்க, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. ஆண்டவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னார், என்றைக்கோ நம்மை மரணம் நம்மை சூழ்ந்திருக்கும், என்றைக்கோ நம் மண்ணிலே புதைந்திருப்போமே. மட்டுமாய் நம்மை காத்தது, ஜீவனை தந்தது, நம்மை பிழைத்திருக்க செய்திருப்பது கர்த்தருடைய கிருபை, இரக்கம், அன்பு மாத்திரமே. அன்று மேல வச்ச அன்பு நம்முடைய தகுதி, பணம் எதுவுமே அல்ல, கர்த்தர் நம் மீது வைத்த ஒரு அன்பு மாத்திரம்தான். அந்த கிருபையும் அந்த அன்பையும் இரக்கத்தையும் காலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் பாடி உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. சொல்லுங்க, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீ போதுமே என் வாழ்விலே. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. எல்லா கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்துல ஆண்டவர் மாத்திரம் என் வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா, கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா, என்றைக்கும் நாம் மரித்து போயிருப்போமே, என்றைக்கும் நம்முடைய ஜீவனை பிசாசனவன் கொண்டு போயிருப்பானே. நமக்கு நேராக எத்தனை மரணம் ஆக்கின யோசிச்சு பாருங்க. பக்கத்து வீடு வரைக்கும் மரணம் வந்தது, பக்கத்து வீடு வரைக்கும் வியாதி வந்தது, பக்கத்து வீடு வரைக்கும் ஒரு மரண வாசலை வந்தது. என் வீட்டு வாசலை கடந்து போன அந்த மரண படுக்கையை என் ஆண்டவர் என் வீட்டுக்குள்ள அனுப்பவில்லையே. கர்த்தர் என்னை ஜீவனோடு காத்தாரு, கர்த்தர் என் குடும்பத்துல மரணத்தை அனுமதிக்கவில்லையே. எத்தனை போராட்டங்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை கடன் பிரச்சனைகள், எத்தனை சூழ்நிலைகள் வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் அந்த கையெழுத்துக்களை குலைத்து போட்டாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும்
என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. உனக்கு ஜீவனை தந்தாரே, நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, என் குடும்பத்தை காத்தீரே, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. என் பிள்ளைகளை பாதுகாத்தாரே, என் கணவனாரை பாதுகாத்து கொடுத்தாரே, என் மனைவியை கர்த்தர் பாதுகாத்து கொடுத்தாரே, என் வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து என் ஆண்டவர் இந்நாள் வரை காத்து வருகிறாரே. உமக்கு நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லா தேவ சமூகத்துல, எல்லா தேவ சமூகத்துல கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஓ க்ளோரி. மகிமை மகிமையே. என்னை காத்ததும் உம்முடைய கிருபைப்பா, என்னை நடத்தினதும் உம்முடைய கிருபை சுவாமி. நான் விழுந்த போதெல்லாம், என்னை மனிதர்கள் தள்ளின போதெல்லாம், எத்தனை மரணங்கள், எத்தனை விக்கினங்கள், எத்தனை மரண பயங்கள், போராட்டங்கள் என் வாழ்க்கையில சூழ்ந்த போதெல்லாம் கர்த்தர் என்னை காத்தாரே. அந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எனக்கு நேராக மரண சாசனம் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் என் ஆண்டவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே அந்த மரண கையெழுத்தை ஆண்டவர் குலைத்து போட்டாரே. அந்த கையெழுத்தை ஆண்டவர் அழித்து போட்டாரே. ஆண்டவர் மாற்றி எழுதியிருக்கிறாரே. உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. மனிதன் எதை குறித்து பெருமை பாராட்ட முடியும் ஐயா? பணங்கள் மனிதரை இந்த கடைசி நாட்களில் காப்பாற்றவில்லை. பொருள் சம்பாதித்து வைத்த பொருள் அவர்களை காப்பாற்றவில்லை. கண்களுக்கு தெரியாத ஒரு வியாதினால எத்தனை பெரிய மனிதர்கள் மரித்து போனார்கள். ஆனா இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே அப்பா. ஒன்றுமில்லாத பூச்சியை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஒன்றுமில்லாத எனக்கு ஜீவனை தந்து இந்த கஷ்ட நேரத்திலேயோ, வேலையில்லாத சூழ்நிலை, வியாதி சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையிலையோ என் குடும்பத்தை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உறங்கவும் ஒரு சுக வாழ்க்கையை என் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரே. உம்முடைய கிருபை சுவாமி, உம்முடைய கிருபையை நாங்கள் பாடி உயர்த்துகிறோம். கர்த்தரை நல்லவரப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளின் செய்தியையும் கர்த்தர் நடத்துவீராக. மாற்றி எழுதப்பட்ட மரணம், இன்றைக்கு உன் வீட்டு வாசல் படியில் வரைக்கும் வந்த மரணத்தை என் ஆண்டவர் திருப்பி அனுப்பினவர். உன் பிள்ளைகளுக்கு நேராக வர வேண்டிய மரணங்களை என் ஆண்டவர் மாற்றி எழுதினவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை சாகாமல் பிழைத்திருக்க பண்ணி ஆண்டவருடைய துதியை சொல்லி வரும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அவர் துதி சொல்லி வரவே அவர் தந்திட்ட வாழ்வு இதுவே. ஹல்லேலூயா. அவருடைய துதியை சொல்லி வரும்படியாய் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தினார். அவரை துதிப்போம், தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த செய்தியை கொடுக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக, வாய்ப்புகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையின் தலைமை போதவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையின் மூப்பர்கள், விசுவாச மக்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளிலே ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். என்னாகமம் 26 10ஆம் வசனத்தை வாசிச்சு, முக்கியமான வசனம் என்னன்னா 11ஆவது வசனம். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதனாலும் அக்கினி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள். ஆண்டவர் இங்கே யாரை குறித்து பேசுகிறார் என்று சொன்னா, கோராகின் கூட்டத்தை குறித்து தெய்வம் அங்கே பேசுகிறார். 11ஆம் வசனம் சொல்லுகிறது. இதுதான் இந்த செய்திக்கான ஒரு தலைப்பு வந்த காரணமே அதுதான். கோராகின் குமாரரோ சாகல. அல்லேலூயா. அந்த 11ஆம் வசனம் அழகா சொல்லுது, கோராகின் குமாரரோ சாகவில்லை,
கோராகையும், வசனம் 10 சொல்லுது, கோராகையும் அவனுக்கு இருந்த ஜனத்தையும் பூமி பிளந்து விழுங்கி போட்டது. ஆனால் என் ஆண்டவர் கிருபையாய் கோராகின் குமாரரை தப்ப பண்ணி ஒரு ஜீவனை கட்டளையிட்டாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்தியின் தலைப்பு மாற்றி எழுதப்பட்ட மரணம். மாற்றி எழுதப்பட்ட மரணம். கோராகையும் அவனோடு கூட இருந்த எல்லா கூட்டத்தாரையும், அந்த தாத்தான் அபிராம் என்கிற குடும்பங்களையும் பூமியானது விழுங்கி போட்டது. ஆனால் இங்க வசனம் சொல்லுது, கோராகின் குமாரரோ சாகல. இன்னைக்கு நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி இன்னைக்கு நம்ம சாகாம இருக்கிறோம்னா கர்த்தர் நம்ம மீது ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் நம்மை சாகாம ஜீவனோடு வைத்திருக்கிறாருனா என் மேல ஒரு அன்பு ஒரு ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. கர்த்தர் என் மேல வச்ச ஒரு கிருபை, ஆண்டவர் என் மீது வைத்த ஒரு இரக்கம் அன்பு, என் மீது தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். இந்த நேரம் இந்த நிமிஷம் நான் வசனத்தை கேட்டு என் மூச்சில என் மூக்குல ஒரு சுவாசம் இருக்குதுன்னு சொன்னா அது கர்த்தருடைய கிருபை இரக்கம் அன்பு. என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 - 34 வசனங்கள், முழு அதிகாரமும் அந்த சம்பவங்கள் தான். வாசிக்கிற போது என்னாகமம் 16 முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன். அவன் லேவியன். நன்றாய் புரிந்து கொள்ள வேணும். லேவியர் ஊழியத்தில் இருக்கிற ஒருவன். அவன் எல்லா ஒரு கூட்டத்தை கூட்டு கொள்ளுகிறான். இதுல தாத்தானையும் அபிராமையும் பேலத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமா பேசுறாங்க. என்ன தெரியுமா? நீங்க மிஞ்சி போறீங்க, நீங்க ஊழியத்துல நீங்க தலையா நீங்க நிக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை மாத்திரத்தை கொண்டுதான் பேசினாரா? நீங்க ஏன் உங்களை சபைகளுக்கு மேலாக உங்களை நீங்கள் உயர்த்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் மூர்க்கமாய் எழும்பி கலகம் பண்ணுகிறார்கள். இதை கேட்ட பொழுது மோசே ஆரோனோ தேவ சமூகத்தில் விழுந்து, ஆண்டவர் சமூகத்திலே போக எங்களுக்கு என்னையா தகுதி இருக்குது? இந்த தகுதியே கிருபையினாலே வந்தது. ஆண்டவர் தம் மண்டையிலே சேர எந்த ஒரு மனிதனுக்கு கிருபையும் கட்டளையும் தருகிறாரோ அவனை தவிர எந்த ஒரு மனிதனும் தேவ சமூகத்தில் நுழைய முடியாது. அதிகாரம் முழுவதுமாய் பின்பு வாசியுங்கள். நான் சுருக்கமாய் கடந்து செல்லுகிறேன். ஒரு ஆக்கினை இந்த கோராகுக்கு விரோதமாய், இந்த தாத்தான் அபிராம் அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் ஒரு ஆக்கினை வருகிறது. 27ஆம் வசனத்தை 26 - 27ஆம் வசனத்தை வாசிக்கிற போது ஆண்டவருடைய ஆக்கினை வருகிறது. அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்று சொல்றார். நீங்க நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம யாரோடு இணைந்து இருக்கிறோம்? கலகம் பண்றவங்களா, சபைக்கு விரோதமா பேசுறவங்களா? ஆண்டவர் சொல்ல, நீ பிரிந்து போ, அவனோடு நீயும் வாரிக்கொள்ளப்பட வேண்டாம், அவனை விட்டு தனியா நில்லு ஆண்டவர் சொல்றார். அப்படியே அவர்கள் கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண்ஜாதிகள் பிள்ளைகள் குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலில் நிற்கிறாங்க. அப்பொழுது மோசே சொல்றாரு, கர்த்தர் இந்த கிரியெல்லாம் செய்வதற்கு என்னை அனுப்பினார் என்பதற்கு ஒரு அடையாளம் சாட்சி என்னன்னா, எல்லாரும் செத்து வயதாகி செத்து மடிகிறது போல நீங்கள் மரிப்பதில்லை. இந்த நிமிடம் இந்த நாளிலே பூமி தன்னுடைய வாயை பிளந்து உங்களை வாரிக்கொள்ளும். இது ஒரு புதிய காரியம் என்று சொல்லுகிறார். 30ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதையானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். என்ன அவமானம்? கர்த்தரை என்னை அவமதிக்கிறாங்க அப்படின்னா, கலகம், சபைக்கு விரோதமாக பேசுவது, ஊழியனுக்கு விரோதமாக பேசுவது. ஆண்டவர் சொன்னார், அவர்களை விட்டு நீ பிரிந்து போ, அவர்கள் ஆக்கினைக்கு அவர்கள் நியமிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார். அவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்று கொண்டிருந்த நிலம் பிளந்தது. நல்லா கவனிக்க வேணும். கோராகு தான் ஹெட், கோராகு தான் முதல்ல நிற்கிறாரு. கோராகின் வீடு, தாத்தான் அபிராம் என்கிற அவருடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் வசனம் சொல்லுகிறது. பூமி தன் வாயை திறந்து, 32ஆம் வசனம், பூமி தன் வாயை திறந்து அவர்களையும்
அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும். நன்றா புரிஞ்சு கொள்ளுங்க. வசனம் சொல்லுது, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும், அந்த மனிதர்களையும், அவர்கள் வீடுகளையும், அவர்களுக்கு கோராகுக்குரிய எல்லா மனிதரையும், அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடு பாதாளத்திலே இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். என்ன ஒரு பயங்கரமான ஒரு ஆக்கின. கோராகின் குடும்பம் அங்க நிக்குது. நல்லா கவனிக்க வேணும். கோராகினுடைய எல்லா மனிதரையும் பூமியானது பிளந்து வாரிக்கொண்டு போனது. உயிரோடு இறங்கினார்கள். வீடு அழிந்தது, சொத்து போச்சு, சுகம் போச்சு, சேர்த்து வைத்த எல்லாமே போச்சு. ஆனா வசனம் சொல்லுது 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, கோராகின் குமாரரோ சாகவில்லை. இந்த ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆக்கினைதான், ஒரு பெரிய ஒரு நியாய தீர்ப்பு. கோராகு அழிந்தான். ஒரு நியாய தீர்ப்பு சம்பவித்தது. ஒரு மரணம் வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது. நான் நினைக்கிறேன், பிரிந்து போங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த கோராகின் பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்கிறது இவன் செய்கிறது பாவம் என்று சொல்லி அவன் பிரிந்து வந்தான். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம், வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கோராகின் குமாரரோ சாகவில்லை. தகப்பன் செய்த தவறு, தகப்பனுடைய பாவத்தின் நிமித்தமாய் பூமி தன் வாயை பிளந்து வாரிக்கொண்டு போனது. ஆனால் கர்த்தர் வைத்த ஒரு கிருபை என்னன்னா, இந்த சந்ததி மேல ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளை நான் தப்ப பண்ணுகிறேன். கோராகின் குடும்பம் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை அந்த பிள்ளைகள் மீது நான் சுமத்தாமல் அந்த சந்ததியை நான் காத்து ஜீவனை தந்து தப்ப பண்ணுகிறேன். ஏன் என்று சொன்னால் அவர்கள் மீது ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்தார். இன்றைக்கு நம்ம பிழைத்து இருக்கிறோம். நம்ம முற்பிதாக்கள் செய்த பாவங்கள் எத்தனை, நாம் செய்த பாவங்கள் எத்தனை, அது எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து இன்னைக்கு நம்மளை ஜீவனோடு நிக்க பண்ணிருக்கிறார். அப்படின்னா அது நம்மாலே அந்த உண்டான தகுதி அல்ல, பரத்தில் இருந்து உண்டான ஒரு இரக்கம், கர்த்தர் நம் மீது வைத்த ஒரு கிருபை, கர்த்தர் நம் மீது பாராட்டின ஒரு அன்பு. எவ்வளவு நேரம் ஆகி இருக்கும், எத்தனை நிமிஷங்கள் ஆகியிருக்கும். கோராகு பூமியில உயிரோடு இறங்கின போது அவன் பிள்ளைகளையும் கர்த்தர் இறங்க பண்ணிருப்பார் என்று சொன்னால் அவன் வம்சமே அழிந்து போயிருக்குமே. நாம் செய்த பாவங்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பு தந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு பூமியில் நாம் இருந்திருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம நிக்கிறோம்னு சொன்னா அது கர்த்தர் நம் மீது வைத்த ஒரு அன்பு, கர்த்தர் நம் மீது பாராட்டின ஒரு இரக்கம், கிருபை. தகப்பன் பூமியில உயிரோடு இறங்கினான். கோராகு ஒரு புதிய ஒரு காரியம், அது வரைக்கும் நடக்காத ஒரு காரியம் என்னன்னா, பூமி வாயை பிளந்து கோராகையும் அவன் கூட்டத்தையும் அவர் குடும்பத்தையும் சகல மனிதரையும் உயிரோடு வாரிக்கொண்டது. ஆனால் என் தெய்வம் கிருபையா அந்த பாவத்தை பிள்ளைகள் மீது சுமத்தாமல் ஜீவனை தந்து உயிர் தப்பும்படியாய் உதவி செய்தாரே. வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. கோராகினுடைய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் பூமி விழுங்கினது உண்மைதான். கோராகுடைய எல்லாத்தையும் பூமி விழுங்கிருச்சு, உண்மைதான்பா. ஆனால் ஆண்டவருடைய கிருபை இரக்கம் என்னன்னா, அவன் சந்ததிக்கு ஒரு பேர் உண்டாகும்படியாய், அவன் சந்ததியை காப்பாற்றும்படி ஆண்டவருடைய இரக்கம் கடந்து வருது. இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறனா பெருமை பாராட்டக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சு ஒரு நல்ல நிலைமையில, ஒரு பணத்துல, ஒரு அதிகாரத்துல, ஒரு ஸ்தானத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னா பெருமை தலைக்கணங்கள் வரக்கூடாது. ஏனென்று சொன்னால் முற்பிதாக்களின் பாவத்தை உங்க மேல சுமத்தி உங்களை அழித்து போட கர்த்தருக்கு ஒரு நிமிடம் ஆகாது. கோராகின் பாவத்தினாலே கோராகின் சகல மனிதரும் பூமியில உயிரோடு இறங்கினார்கள், உண்மைதான். எத்தனை நிமிஷங்கள் ஆகியிருக்கும் கோராகின் குமாரரையும் கர்த்தர் வாரிக்கொள்ள. வசனம் அழகாய் சொல்லுகிறது, கோராகின் குமாரரோ
சாகவில்லை. எல்லா கரங்களை உயர்த்தி என்னை கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறாரு. இந்த ஜீவ கர்த்தர் போட்ட ஒரு பிச்சை, இந்த ஜீவ சுவாசம் எனக்குள்ள இருக்குதுன்னா இன்னும் ஆண்டவர் என் மீது ஒரு அன்பு வைத்திருக்கிறாரு. இன்னும் ஆண்டவர் என் மீது கிருபை வைத்திருக்கிறார். கோராகு செத்து மடிந்தான், உண்மைதான். ஆனா அவன் சந்ததியை கர்த்தர் காப்பாற்றினாரே, அதுதான் இரக்கம், கிருபை. ஒரு தண்டனை வந்தது, கோபம் வெளிப்பட்டது. ஆனா அதே சமயத்துல ஆண்டவருடைய இரக்கமும் வெளிப்பட்டது. உன் வீடு வரைக்கும் யோசிச்சு பாருங்களேன். உன் பக்கத்து வீட்டுக்கு மரணம் வந்தது, மேல் வீட்டுக்கு வியாதி வந்தது, கீழ் வீட்டுக்கு வியாதி வந்தது, பக்கத்து வீட்டுக்கு மரணம் வந்தது. உன் வாசலை தாண்டி தான் அந்த மனிதன் போனான். வியாதி சூழ்ந்தது, மரணங்கள் வந்தது. ஆனா கர்த்தர் நம்மளை ஜீவனோடு பாதுகாத்தாரே, அந்த கிருபை, அது நம்ம மேல வச்ச ஒரு அன்பு. கோராகையும் அவன் மனிதர் எல்லாவற்றையும் பூமி விழுங்கினது, உண்மைதான். ஆனா அந்த தகப்பன் செய்த பாவங்களை பிள்ளைகள் மீது சுமத்தாமல் ஆண்டவர் கோராகின் குமாரரை தப்ப பண்ணினார் என்று சொன்னால் ஒரு தரிசனம், நோக்கம் இருக்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல கோராகியின் புத்திரராயிருந்த அந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். ஹல்லேலூயா. கோராகின் புத்திரராகிய அந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஜீவனோடு காத்திருக்கிறார் என்று சொன்னா அவரை துதிக்கும்படியாய், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், அவருடைய துதியை சொல்லி வரும்படியாய் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவான் கர்த்தர் சொன்னாரே. நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு ஆகாரம் இருக்குது, ஒரு வாய் நான் நிம்மதியா சாப்பிடுறேன், இரவில் நல்ல ஒரு உறக்கம் வருதுன்னா அது கர்த்தர் உனக்கு கொடுத்த ஒரு நல்ல வாழ்க்கை. இதுல மனுஷன் பெருமை பாராட்ட, மேன்மை பாராட்ட எதுவுமே இல்லை. அந்த கோராகினுடைய பாவத்தோடு ஆண்டவர் அவன் பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளாமல் கோராகின் புத்திரரோ குமாரரோ சாகவில்லை, ஆண்டவர் தப்ப பண்ணினார். மரணம் கிட்ட வந்தது, உண்மைதான். தாவீது சொல்லுகிறார், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குது. ஆண்டவர் தாவீதை தப்ப பண்ணினார், கோராகின் குமாரரை கத்த தப்ப பண்ணினார். காரணம் என்ன? ஆலயம் எழும்பும் பொழுது, ஆலயம் கட்டப்படும் பொழுது அதில் துதிப்பதற்காக ஒரு புதிய சந்ததியை, ஒரு மனம் திரும்புதலின் சந்ததியை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். இந்த கோராகின் குமாரர் அதை பார்க்கிறாங்க. என் தகப்பனுடைய பாவம் என்ன? அவர்கள் பாவத்திலே நான் விழுந்து அழிந்து போகக்கூடாது. என்னை சுத்தம் பண்ணிக்கொண்டு, என்னை சுத்தம் பண்ணிக்கொண்டு சுத்திகரித்து கொண்டு என் ஆலயத்தில் நான் நுழைவேன். கர்த்தரை பாடி கம்பீரமாய் துதிக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு இந்த ஜீவனை தந்திருக்கிறார் என்று சொல்லி கோராகின் குமாரர் சாவாமல் பிழைத்திருந்து தேவனுடைய துதியை உயர்த்தினார்களே. இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறாரா? நல்ல ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார் என்று சொன்னா கர்த்தர் நம் மீது வைத்த ஒரு கிருபை, ஒரு இரக்கம், ஒரு பொறுமை. இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்குது. எத்தனை மனிதருக்குள்ள எத்தனை பெருமைகள், எத்தனை மேன்மை, மன மேட்டிமைகள். ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. எத்தனை பணக்காரர்கள் இந்த வியாதியில மரித்தார்கள். அவர்கள் சேர்த்து வைத்த கோடிக்கணக்கான பணங்கள் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. எத்தனை அரசியல்வாதிகள் நல்ல நிலைமையில ஸ்தானத்தில் இருந்தார்கள், அதிபதிகள் இருந்தார்கள், அவர்களை அவர்கள் பணமோ ஸ்தானமோ காப்பாற்றவில்லை. இன்னைக்கு ஏழை எங்கேயோ கஞ்சி குடிச்சிட்டு தூங்குறாயா, கர்த்தர் அவனுக்கு ஜீவனையும் நிம்மதியை தந்திருக்கிறாரு சொன்னா கர்த்தர் நம் மீது வைத்த ஒரு கிருபை, இரக்கம். பெருமை மட்டும் வரக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் பேசக்கூடாது. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மனம் திரும்புதல். இன்னொரு மனிதனையும் குறித்து நான் பேசி நான் முடிக்க போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் வசனம் அழகாய் சொல்லுது. 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற போது ரூபனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையிலே விசேஷமுமானவன். ஆனால் தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் ஒரு தவறு செய்கிறான். ஒரு பலவீனம் அந்த ரூபனுக்கு இருந்தது. ஆண்டவருடைய சாபம்,
அவனுக்கு நேராக வருகிறது. அந்த பெற்றவருடைய சாபம் வருது. நீ இந்த தவறு செய்தாயே, இதை நான் மன்னிக்க மாட்டேன், இதை நான் மன்னிக்க மாட்டேன். தகப்பன் தன் பிள்ளைகளை வாயார சபிக்கிறான், நீ மேன்மை அடைய மாட்டாய். பரம்பரை சாபம், ஒரு சந்ததியின் சாபம் ரூபனின் மேலே சுமருகிறது. தகப்பனுடைய சாபம், அவன் செய்த காரியத்தை நிமித்தமாய் ஒரு சாபம் வருது. நீ மேன்மை அடைய மாட்ட, வாழ்க்கையில முன்னுக்கு வர மாட்ட, நீ உயர மாட்ட, உன் வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனால் மோசே என்கிற தீர்க்கதரிசி எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிற போது ரூபனை பார்க்கிறார். அவன் சுமந்து வருகிற அக்கிரமம் அங்கே தெரிகிறது, அவன் சுமந்து வருகிற பாவம் அங்கே தெரிகிறது, அவனுடைய பலவீனம் அங்கே தெரிகிறது. அவன் மேன்மை அடையாமல் இருக்கிறானே. அந்த மோசே என்கிற தீர்க்கதரிசி யாக்கோபு மரணம் அடையும் போது சபித்தான். ஆனால் தீர்க்கதரிசியாகிய மோசே, தேவனுடைய மனுஷனாகிய மோசே, தான் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும்படியாய் சொல்லுகிறார். ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. அல்லேலூயா. 33ஆம் அதிகாரம் உபாகமம் 6ஆம் வசனம் சொல்லுது, ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. அவன் ஜனம் கொஞ்சமா இராது, அவன் பெருக வேண்டும் ஐயா. ஒரு மனிதனுடைய தகப்பனுடைய மரணத்திலே உண்டான ஒரு சாபம் ஒரு தீர்க்கதரிசியின் மரணத்திலே அது ஆசீர்வாதமாய் முடிந்தது. பிதாக்களின் மரணத்திலே என் சந்ததியை பின்தொடர்ந்து வருகிற சாபத்தை என் ஆண்டவர் சிலுவையும் மரணத்திலே ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் ஆசீர்வாதமாய் என் கர்த்தர் மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக கை எழுத்து இடப்பட்டது உண்மைதான், உனக்கு விரோதமாக மரண சாசனங்கள் உண்டாயிருந்தது உண்மைதான், எழுதப்பட்ட காரியங்கள் உண்டுதான். ஆனால் என் ஆண்டவருடைய சிலுவை மரணத்தில் அந்த இரக்கத்தின் அன்பின் நிமித்தமாய் என் ஆண்டவர் மரணத்தையும் மாற்றி எழுதினார். இந்த செய்தியின் தலைப்பு மாற்றி எழுதப்பட்ட மரணம். இன்னைக்கு மரண படுக்கைய ஆண்டவர் மாற்றினாரே. கோராகினுடைய பாவத்தின் நிமித்தமாய் குடும்பங்கள் அழிந்தது உண்மைதான், ஆனால் கோராகின் குமாரரோ சாகல. யாக்கோபின் மரணம் முன்பதாக ஒரு சாபம் வந்தது, ஆனால் தீர்க்கதரிசி தான் சாகும் என்பதாக அந்த சாபத்தை தொடச்சி ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. அவனுக்கு ஒரு ஜீவனை தந்தாரு, ஒரு ஆசீர்வாதத்தை அவன் ஆண்டவர் வச்சாரு. இன்னைக்கு நான் பிழைத்திருக்க வேண்டுமா? இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நான் வாழ வேண்டுமா? ஏன் ஆண்டவர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறான்ற கேள்வி இருக்குதா? நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? ஏன் இந்த வாழ்க்கை? வசனம் சொல்லுகிறது 2 கோராகின் புத்திரராகிய லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். இந்த ஒரு ஜீவன் எதுக்கு நீங்க கேட்கறீங்களா? நான் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு கேட்கறீங்களா? கர்த்தரை துதிக்கும்படியா, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா இனி வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து தகப்பன் சுமந்து வந்த சாபத்தை உடைச்சி ஒரு புதிய ஒரு மனம் திரும்புதலின் வாழ்க்கை, ஒரு புதிய ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஆசாரிய வஸ்திரம் தரித்தவர்களாய் தேவ சமூகத்தில் எப்பொழுது கர்த்தரை துதிக்கும்படியாகத்தான் கர்த்தர் இந்த ஜீவனை உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, எத்தனை மனிதர்கள் வியாதி, எத்தனை மரண ஓலங்கள், எத்தனை பஞ்சம் பசி பட்டினிகள் தேசத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம்னா கர்த்தர் நம்ம மேல வச்ச ஒரு கிருபை. அல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படியிட்டு என்னை கர்த்தருடைய இரக்கத்தை உயர்த்தலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. என்னை ஜீவனோடு காத்தீங்களேப்பா, எனக்கு ஒரு ஜீவனை தந்தீங்களே. எனக்கு நேராக மரணம் எழுதப்பட்டது உண்மைதான். என் பிதாக்களின் அக்கிரமத்தை என் மீது சுமத்தாம கோராகின் குமாரரோ சாகவில்லை என்று சொல்லி என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சு, என் நிந்தையெல்லாம் மன்னிச்சு எனக்கு ஒரு ஜீவனை தந்து என் குடும்பத்தையும் தழைக்கும்படி உதவி செஞ்சீங்களே. உங்களுடைய கிருபை சுவாமி. என் ஏராளமான பாவங்களை கத்த நீங்க மன்னிச்சீங்களப்பா. எத்தனை அக்கிரமங்கள் என் வாழ்க்கையில, எத்தனை துணிகரங்கள், எத்தனை ரகசியங்கள் என் வாழ்க்கையில கத்தர் என்ன மன்னிச்சு இன்னைக்கு வரைக்கும் என்ன ஜீவனோடு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா என் பணம் அல்ல, என் பெருமை அல்ல, என்னுடைய பொருள் அல்ல, என்னுடைய ஸ்தானங்கள் அல்லப்பா. என் மேல ஆண்டவர் வச்ச இரக்கம், என் மேல ஆண்டவர் வச்ச ஒரு அன்பு. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு மரண பயத்தில் இருக்கிறாங்க. ஐயோ அடுத்து என்ன ஆகுமோ, அடுத்து என்ன சம்பவிக்குமோ என் குடும்பத்தில். பயப்படாதே, பயப்படாதே.
நீ சாவாமல் பிழைத்திருக்கும்படியாய் என் ஆண்டவர் ஒரு கிருபையை தருகிறார். உன் வாசல் படி மட்டும் வந்த மரணத்தை என் ஆண்டவர் மரணத்தை மாற்றி எழுதுகிறாரே. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு மாற்றி எழுதப்பட்ட மரணம். இன்னைக்கு உனக்கு விரோதமாக வந்த மரண கட்டுகளை, மரண ஆவிகளை, சங்கார கிரிகளை என் ஆண்டவர் திருப்பி அனுப்புகிறார். உன் வீட்டின் கதவுகளில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை என் ஆண்டவர் பூசி கொண்டிருக்கிறாரே. அல்லேலூயா. ஓ ரபா பா 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 பா. கிருப 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 சுவாமி, இரக்கமையா. உம்முடைய இரக்கத்தை நான் உயர்த்துகிற சுவாமி. உம்முடைய அன்பை நான் பாடி மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. இன்னைக்கு வரைக்கும் நான் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருப, ஒரு இரக்கம் சுவாமி. என் வாழ்க்கையே உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிற எல்லா கரங்களை உயர்த்தி இனி வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழும்படியாய், உமக்காக பிழைத்திருக்கும்படியாய் என் ஆண்டவரே எங்கள் ஜீவனை அர்ப்பணிக்கிற சுவாமி, எங்கள் ஜீவனை அர்ப்பணிக்கிற சுவாமி. இனி நான் அல்ல. பவுலுடைய வாழ்க்கையின் ஒரு சாராம்சமே அதுதான். அந்த சவுல் இனி அல்ல. இனி நான் அல்லப்பா. இனி மாம்சம் அல்ல, சுய ஞானம் அல்ல, என் மண்டை அறிவு அல்ல, என் திறமைகள் அல்ல, என் தாளந்துகள் அல்ல. இனி நான் அல்ல. நான் மரித்து விட்டேன். கிறிஸ்துவே எனக்குள்ளாய் வாழ்கிறா. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வாழ்க்கை ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் ஜீவனோடு வைத்து இந்த சத்தியத்தை கேட்க வச்சிருக்கிறார்னா, கோராகின் குமாரரோ சாகவில்லை, மனம் திரும்பு. உன் மேல ஆண்டவர் கிருபை வச்சிருக்கிறாரு. அந்த கிருபையை மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபைகளை போக்கடிக்கிறார்கள். யோனா எங்க உட்கார்ந்து எழுதுறாரு? மீன் வயிற்றுல 3 நாள் இருள்ல உட்கார்ந்து எழுதுறாரு. கிருபையை போக்கடிக்காத. கிருபை பெருகிறது என்பதனாலே பாவம் செய்யலாமோ? ஆண்டவர் என் மீதும் பொறுமையா இருக்கிறாரே, ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார் என்பதற்காக பாவம் செய்து கொண்டே இருப்பாயோ? இன்றைக்கு அந்த குடியை விடு, இன்றைக்கு அந்த பாவத்தை விடு, இன்றைக்கு அந்த துஷ்ட மனிதனுடைய கிரியைகளை, கலகத்தை விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு இதுவரைக்கும் ஏன் எத்தனையோ பாவங்கள் செஞ்சு ஜீவனோடு இருக்கிறோம்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு சான்ஸ் தராரு. கர்த்தர் நம் மீது பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த ரட்சணிய நாள், இந்த நிமிடம், இந்த ஒரு கணம், இந்த வார்த்தையை கேட்கறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வச்ச ஒரு கிருபை. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையை முற்றிலுமாய் உமக்கு நான் அர்ப்பணிக்கிற சுவாமி. இனி நான் அல்லப்பா, இன்னைக்கு நான் அல்ல ஆண்டவரே, எனக்குள்ளாய் நீங்க வாழ வேணும் சுவாமி. மாற்றி எழுதப்பட்ட மரணம், என் மரணத்தை மாற்றி எழுதினீங்களே. என்னைக்கோ மறைத்து போக வேண்டி எனக்கு கர்த்தர் ஜீவனை தந்தீங்களே. உம்முடைய எல்லா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நான் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய நன்மைகளை சொல்லும்படியாக, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை நாள்தோறும் தொழுது கொள்ளும்படியாக கர்த்தருக்கு கிருபை தாங்கப்பா. ஏன் கோராகின் புத்திரரை ஆண்டவர் தப்ப பண்ணினார்? கோராகின் புத்திரராகிய லேவியரின் புத்திரர், அந்த லேவியர் எழுந்திருந்து மகா சத்தமாய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கம்பீரமாய் துதித்தார்களே. நீங்க அவருக்காக வாழும்படியாகத்தான் கர்த்தரின் ஜீவன் நமக்கு தந்திருக்கிறார். எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் ஜீவனை உமக்கு ஒப்பு கொடுக்கிற சுவாமி. இனி என் வாழ்க்கை கரங்களை ஒப்பு கொடுக்கிற சுவாமி. என் பிதாக்களின் சாபத்தை என் மீது சுமத்தாமல், என்னை வரைக்கும் என் பாவத்துக்கு விசாரிக்காமல் ஆண்டவரே கிருபையாய் என்னை மன்னித்து, என் பாவங்களை மன்னித்து என்னை கிருபையாய் காத்து வருகிறே. உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. இனியும் நான் அப்படி வாழாமல் அப்பா, பாவத்துக்கு மரித்து இனி நான் அல்ல, ஒரு புதிய மனிதனாய் வாழும்படி, உமக்காக பிழைக்கும்படி, உமக்காக வாழும்படி என் ஜீவனை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற சுவாமி. கோராகின் குமாரரோ சாகவில்லை, என்னை கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறான்னு சொன்னா கர்த்தருடைய கிருபை. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்கும்படியே கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சாவாமல் பிழைத்திருந்து உன் நன்மைகளை, துதிகளை விவரிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தர் மாற்றி எழுதப்பட்ட மரணம், நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா மரண சாஸ்திரங்களை கர்த்தர் மாற்றி எழுதி ஒரு ஜீவனையும் ஒரு புதிய வாழ்க்கையும் கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.